நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா இந்த பேக்ல என்ன இருக்குங்க? தண்ணிங்க அங்கேயே ஓப்பன் பண்ணுங்க. இந்த ஒரு குட்டி பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்க, என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். சரி, அடுத்தது வேற என்ன வச்சிருக்கீங்க உள்ள? பா தா பா தா பா தா பா பா ஏய் இந்த நாய் வருங்க, அது எடுங்க பாப்போம். நாய் வருதுங்க. இந்த நாய் வந்துன்னா வரும் குட்டிகள் மேலாட்டம் நாய் வந்துன்னா ஆடுகள்லாம் மிரண்டு வருங்க. அதனால ஒரு கல் விட்டுதுன்னா அது போயிருங்க. அதுக்குதான் இந்த உண்டிப்புள்ள வச்சிருக்கீங்க. நாய்கள் அந்த அளவு வருங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு கல் வீசுனா அந்த அளவு போயிருங்க. ஆடுகளும் மிரண்டு வந்துருங்க. செம்பிளி ஆடு நாய் கண்டா பறந்துட்டு வந்துருவாரு. எங்க நாய் 2 நாய் இருக்குதுங்க ஆட்டுக்கூடவே. அப்புறம் இதுவுமே அந்த நாயை துரத்து. ஓ அப்படிங்களா? இது நாய் வந்துன்னா ஆட்டுக்கிட்ட வர்றதுக்கு இது விடாதுங்க. அப்புறம் ஒரு கல் விட்டுதுன்னா அதுவும் மிரண்டு போயிருக்கோ, அடிச்சிருவாங்களாட்டு இருக்குது அப்படின்ட்டு அது மிரண்டு போயிருக்கு. இதே நாம நாய் நாட்டுக்கு நீங்க ஏதாச்சும் வேட்டைக்கு அடிக்கிறோம் அது போடுறோம். இல்ல அப்படியெல்லாம் இல்ல. அந்த மாதிரி எல்லாம் நீங்க என்ன இந்த உண்டிப்புல வச்சு என்னத்தை வேட்டை? தெரியாதுங்க. இல்ல அப்படியெல்லாம் இல்லைங்க. திம்பம்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. இந்த கிராமத்தில் ஒரு ஐயா வந்து செம்பரி ஆடு வளர்க்கும் தொழிலை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காரு. ஐயாவை பார்த்தோன்னே வெத்தலை பாக்கு போட்டுட்டு இருந்தாரு. சரி வாங்க தம்பி, என்ன பேட்டி தானே கொடுத்துட்ற வாங்க அப்படின்னாரு. ஐயா வணக்கங்க. வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம். உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை சொல்லுங்க ஐயா. எங்கள் அறிமுகம் எப்படின்னு நம்ம வர ஆடு மாடு மேய்க்கிறோம். 11 பிள்ளையொன்று இருக்குதுங்க. சரிங்க. அதெல்லாம் கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு. அவங்க பையன் இந்த புக்கு கடைக்கு போகுதுங்க. புள்ள உள்ளூருக்குள் கல்யாணம் முடிஞ்சு பிள்ளைக்கு 2 பசங்க. பையனுக்கு பிள்ளை 1 பையன் 1. சரிங்க. இப்போ பிள்ளை 7வது படிக்குதுங்க. பையன் 4வது படிக்கிறான். நாங்கள் 4 பேர் குடும்பத்தோட இருக்கிறோங்க. மக்கள் வந்து இப்போ பிரதான தொழில இந்த செம்பரி ஆடு வளர்க்கும் தொழில தான் நிறைய பேர் மேற்கொண்டு இருக்காங்க. ஆமாங்க. இந்த செம்பரி ஆடு வந்து வளர்க்கணுங்கிற அந்த ஆர்வம் எப்போ ஏற்பட்டுச்சுங்க உங்களுக்கு? நம்மளுக்கு இப்போ வாங்கி 4 வருஷம் ஆச்சுங்க. சரிங்க. 4 வருஷத்துலிங்க இந்த குழுவில் எடுத்துங்கன்னா அந்த ஆடு குழுவில் எடுத்துங்கன்னா 3 ஆடுக்கு வாங்கி கொடுத்தாங்க ஒரு குழுவு. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரி பேருக்கு 1, மருமக பேருக்கு 1, எங்கள் மகா 1 எடுத்தான். 3 பேருக்கு 9 உருப்படி ஆடு வந்துச்சுங்க. இப்போ 9ல் 40 உருப்படி ஆடு இருக்குது. முதல் 40 பெருக்கி இருக்குதா கடன் கட்டி. அந்த குழுங்கிறது வந்து என்ன மகளிர் சுய உதவி குழுவாங்களா? அதில் தான் இல்லைங்களா? அப்போ அந்த சுய உதவி குழுவில் நம்ம எவ்வளோ ரூபாய் இருந்தால் நம்ம ஆடு வந்து எவ்வளோ ரூபாய் நம்ம கட்டி நம்ம ஆடு வாங்கிக்க முடியும்? இல்லை நீங்கள் எவ்வளோ கொடுப்பாங்க? ஆடுங்களா? அப்போ கொடுத்தது என்னங்க கம்மியாக கொடுத்தாங்க. 3 ஆட்டுக்கும் 13,000 என்னமோ கொடுத்தாங்க. நீங்கள் வெளியே வாங்கிட்டீங்களா? இல்லை, அவரே தான் வாங்கி கொடுத்தாங்க. அவங்களே வாங்கி 3 ஆடு கொடுத்தாங்க. அப்புறம் இப்போ அதுலேருந்து தான் நாங்கள் உற்பத்தி பண்ணோம். இப்போ 40 ரூபாய். இப்போ நம்மளாம் அந்த மாதிரி மகளிரோ இல்லாட்டி உங்களை மாதிரி வயதானவங்களோ அந்த சுய உதவி குழு மூலமா இப்பவும் வாங்கிக்கலாங்களா ஆடுகளை? ஆடு நாங்கள் அன்னைக்கு வாங்கினது அதோட சரிங்க. குழு கட்டியாச்சு, கடன் முடிஞ்சதுங்க. ஆடு எங்களுக்கு சொந்தமாச்சு. இப்போ அவியமும் ஒன்று கவனிக்கிறது, நாங்கள் மாதிரி ஒன்று கண்டுக்கிறது போதுங்க. இன்னும் குழு எடுத்தால் இப்போ இது என்ன பண்ணுறது? இது கூட அதை சீல் அடிச்சுட்டு பணம் வேணும்னா தேவைப்பட்ட ஏதோ ஒரு வீடு வாசல் கட்டினா வாங்கலாங்க. அந்த மாதிரி கொடுத்தா வாங்கலாமுங்க. இதே ஆட்டை காமிச்சு மறுபடியும் வாங்கி எது இருக்கிறது இதில் ஒரு 10-20 விற்று ஏதோ ஒரு வீடு வாசலுக்கு நம்ம இது பண்ணலாங்க. சரிங்க. இப்போ 40 ஆடு வச்சுருக்கீங்கன்னு சொன்னீங்க. 40 ஆடில் ஒரு ஆடினுடைய விலை வந்து என்ன ரேட்டுக்கு வந்து எடுத்துக்கிறாங்க வியாபாரிங்களா? வருஷத்தில் 2 குட்டி போடுதுங்க. 6 மாதத்துக்கு ஒரு குட்டி போட்டுரு. சரிங்க. குட்டி போட்டு 2 மாதம் வாங்குற போது ஆடு பழம்படுங்க. குட்டி போட்டுங்க 2 மாதம் ஆச்சுன்னா ஆடு பழம்படு. ஆடு பழம் பட்டுதுன்னா மறுபடியும் 5 மாதத்துல குட்டி போட்டு 5 மாதத்துல குட்டி போட்டுங்க. அந்த குட்டி வந்து நாம் 4 மாதம் 3 மாதம் வளர்த்தணும். வளர்த்தனா இந்த நாய் சோடு வரும். ஒரு 5,000க்கு 4,000க்கு கொடுக்குறோங்க. வருஷத்துக்கு நீங்கள் இதில் எவ்வளோ வருமானம் நீங்களால எடுக்க முடியுங்க? இதுனா வரைக்கும் ஒன்று ஜாஸ்தி ஒன்றும் விற்கல. ஏதோ செலவுக்கு 1-2 விற்றதுனால அந்த உருப்படி அப்படியே இருக்கும். இதே செலவுக்கு வேணும்னா ஒரு 2 குட்டி கடாய் குட்டி வந்துடும் விற்போம். அதோடு சரிங்க. அப்புறம் முத்தில் வயசான ஆடு இருந்ததுன்னா கொடுப்போம். இப்போ விற்காமல் இருந்ததுனால இத்தனை உருப்படி இருக்குதுங்க. இந்த மேலே விற்றுதுன்னா அப்புறம் கம்மியாகும். சரி, இந்த 40 ஆடுகளை 400 ஆடுகளாக பெருக்க முடியுமா?
முடியாதுங்க, இடம் வேணும். இட வசதி வேணும். இடம் நீங்க பட்டியெல்லாம் வச்சிருக்கீங்களா? பட்டியல் தான் அடிக்கிறதுங்க. பட்டியல வச்சு. பட்டியல் வீட்டிலே தான், வீட்டில் தான் அடிக்கிறதுங்க. ஆனால் அத்தனை ஆடு பெருக்க முடியாது. ஏதோ நம்ம நாய் வந்து இல்லைங்க அதெல்லாம் ஆடு மிரண்டு வருங்க, அதனால நாங்கள் அதுக்கு கல் மிரட்டுறதுக்கோசரமா வச்சுருக்கிறோம். எங்கெங்க மேய்ச்சலுக்கு போவீங்க? மேய்ச்சல் இந்த ரவுண்டிலே தான் மேய்ப்போமுங்க. இந்த ரவுண்டிலே தான் தூரமெல்லாம் போகிறக்கு இப்போ இங்கே போக மாட்டோமுங்க. இந்த சொட்டை காட்டுலயே மேய்ப்போமுங்க. இதுக்குள்ளேயே மேய்ச்சிக்கிறது. ஆமாங்க, இப்படியே மேய்ச்சிட்டு சித்தம் போகிற ஆனால் வீடு ஓட்டிட்டு போயிடலாம். என்ன தீவனங்கள்ல தீவனம் இது மேய்ச்சலே தானுங்க. இது மேய்ச்சலே தானுங்க, தீவனம் எல்லாம் இல்லை. இந்த மேய்ச்சல் மேய்ச்சிட்டு போய் தண்ணி குடிச்சு அப்படியே படுத்துக்க வேண்டியதான். மேய்ச்சல் மேவல் இல்லைங்க, மேவே இல்லைங்க. எல்லாம் வர காடுங்க, எல்லாம் சுற்றிட்டு வருதுங்க. பாவா பச்சை தண்ணி குடிச்சிட்டு எல்லாம் எலும்பு தோலாக இருக்குதுங்க ஆடுங்க. அதுதான் இந்த மழை இல்லாம தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது இல்லைங்களா? மழை இல்லாம தான் கஷ்டம், மேவே இல்லைங்க. இப்போ இந்த வெயில் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு இடத்துல அப்படியே நின்று பொறுக்குது. வெயில் இருந்ததுன்னா ஆடு ஓடிக்கிட்டே இருக்குங்க, கொற்காட்டிக்கிட்டே இருக்கணும், கொற்காட்டிக்கிட்டே இருக்கணுங்க. வேற என்னென்னங்க ஐயா தீவனம் கொடுப்பீங்க? தீவனம் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க, தண்ணியோட சரிங்க. இப்படி மேய்ச்சிட்டு வந்து மேய்ச்சல் மேய்ஞ்சி போய் அடிக்கிறதோட சரிங்க வீட்டில் பட்டி. அப்புறம் இதுக்கு மேவெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, மேவு போட்டு சமாளிக்க முடியாது. எங்கே போய் பில்லு எல்லாம் தோட்டத்துக்கெல்லாம் களைக்கொல்லி மருந்து அடிச்சிருவாங்க வெள்ளாமைக்கு. அப்புறம் அதிலெல்லாம் பிடுங்க முடியாது. பிடுங்கினாலும் இத்தனை 40 உருப்படிக்கெல்லாம் போட முடியாதுங்க. 40 உருப்படிக்கெல்லாம் பில்லெல்லாம் பிடிங்கி போட முடியாது. ஏதோ இந்த சொட்டைக்காட்டில் அப்படியே கொற்காட்டிட்டு போய் பட்டி அடிக்கிறதா. நம்மளுக்கு செலவுக்கு ஏதாச்சும் வேணுமுன்னா இந்த இப்போ கிடாய் குட்டி வர்றது 1-2 விற்கிறதானுங்க. 4000க்கு 2 குட்டி விற்ற ஒரு 8000 கிடைக்குங்க. ஏதோ செலவுக்கு அதை வச்சுக்க வேண்டியது. பருத்தி கொட்டை புண்ணாக்கெல்லாம் கொடுப்பீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பருத்தி கொட்டை புண்ணாக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, வெறும் தண்ணி தானுங்க. ஏதோ கழநீர் ஏதோ ஒரு கிலோ ஒரு குடம் கிடைக்குங்க, அரிசி கழிஞ்ச தண்ணி, அதோட சரிங்க. போகிற போக பார்த்தா ஆடு மேய்க்கிறதுக்கு உங்களுக்கு காலத்துக்கு அப்புறமெல்லாம் ஆளுகளே இருக்க மாட்டாங்க. இங்கே இருக்கு நம்ம காலத்துக்கு அடுத்தது நம்ம குழந்தைகள்லாம் வாங்கி மேய்க்கிறதுக்கு இன்னும் பண்ணுவாங்க. ஆளுங்க இருக்க மாட்டாங்க. எல்லாம் இள வயசுங்க, எல்லாம் தலை சாராயத்து குடிச்சு எல்லாம் சாகுறாங்க. ஏழை வயசுல 20 வயசு 30 வயசு 40 வயசு எங்கேங்க எல்லாம் பாடுபடுற மாதிரி. நாங்களும் இத்தனை நாள் பாடுபட்டோம். இப்போ பாருங்க தான் முடியாத கடைசிக்கு ஏதோ இது ஆடுகிறதுனால அப்படியே சரிங்க ஓடிட்டு இருக்கிறேங்க. ஆடு கூப்பிட்டா வருங்களா? ஆடு கூப்பிட்டு இதுக்கு வராதுங்க. வராதுன்னே சொல்லிட்டீங்க, ஏங்கய்யா? வர இன்னும் கொஞ்சம் இருந்தா நான் கூப்பிட்டு முன்னாடி போனா ஆடு பின்னாடியே வருங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்து பான்ட்டு போனோம்னா நான் முன்னாடி போனா ஆடுகள்லாம் லைனா பின்னாடி வருங்க. லைட்டா வந்தாலே ஓடுதே. புது ஆளுக்கு கண்டா ஓடுங்க, புது ஆளுக்கு கண்டா ஓடுங்க. ஒரு நாய்களும் வந்ததுன்னா ஓட்டம் பிடிக்கும். அடுத்த நாய் வந்ததுன்னா ஓடுங்க. ஏமாந்து பாருங்க அந்த இளங்குட்டியெல்லாம் பிடிச்சிட்டு போயிருங்க நாய்ங்க. நாய் இருக்குதுங்க, அந்த நாய்களும் வந்ததுன்னா குட்டி ஏமாந்துன்னா குட்டி கடிச்சிருங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குதுங்க. ஐயோ அதுக்கு தான் நாம உண்டிகள் வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கணும். எந்த தோட்டத்தில் நாய் வருது இந்த தோட்டத்து நாய்கள்லாம் வந்து தொட்டிருங்க. இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பிரச்சனை நாய் துரத்திருந்து பார்த்துட்டே இருக்கணும். நாய் வந்தோன்னா அப்புறம் ஆடு மிரண்டு வரும். அப்போ நாம் ஓட்டம் பிடிச்சி போய் கொடுக்காட்டணும். வெள்ளாடுகள்னா அது ஒவ்வொன்று முட்டை போது இது முட்டாள் மிரண்டு வந்துடும். ஆனால் தைரியம் இருக்குது, வெள்ளாடுக்கு நல்ல தைரியம் இருக்குது இல்லைங்களா? அது குத்தி இருக்கு, ஒவ்வொன்று குத்தி இருக்கு. ஒவ்வொன்று நாய் புது நாய் வந்ததுன்னா ஒவ்வொன்று குத்து, அவங்க ஒவ்வொன்று மிரண்டு. மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஆடு வளர்த்துறதுன்னு. இதை நல்லபடியாக நம்ம ஒரு வருமானமாக மாற்றி நல்ல லாபம் எடுக்கணும்னா என்னங்க ஐயா பண்ணணும்? ஒரு வருமானமாக வளர்த்தி லாபம் எடுக்கணும்னா எடுக்கலாங்க. மழை மாதிரி இல்லைங்க, நாங்கள் வர கடைக்கு சுற்றிட்டு வருது. ஏதோ சுற்றி இது மேய்க்கிறதுக்கே மேவே இல்லைங்க. ஏதோ இதையும் வச்சு ஏதோ போட்டிகிட்டு இருக்கிறோம். இன்னும் வைக்க முடியாதுக்குதுங்க. விலை சொல்லணுங்க, விலை சொன்னதுக்கு விலை பிடிக்க மாட்டேங்குது. எல்லாம் இந்த ஆடுகள்லாம் 4000 5000 கேட்குறாங்க, பெரிய பெரிய ஆடுகள்.
9,000 10,000 போகுமுங்க ஆடுங்க. ம். இருந்தா 4,000 5,000 கேட்குறாங்க. அந்த அளவுக்கு கொடுத்து என்ன பண்ணுறதுங்க? அதாங்க. அது சிரமம் தானேங்க. நாம் இந்த வெயில்ல மேய்க்கிற பாடுபடுற ரொம்ப கம்மியாக கேட்குறாங்க, கொடுக்கலாமுன்னா மழை இல்லைன்னு கொடுத்தே தான் ஆகணுங்க. மழை இல்லைன்னு கொடுத்தா சரி, உங்களுக்கு ஒரு ஒரு கஷ்டமான சூழ்நிலைகளில் ஒரு ஒரு 50,000 ரூபா தேவைப்படுதுன்னா ஒரு 5 ஆடு விற்றா உங்களுக்கு அது செட் ஆயிருங்களா? 5 ஆட்டுக்கு மேலே விற்கணுங்க. எவ்வளோ விற்கணுங்க ஐயா? அப்படி ஒரு 50,000 செலவு வருதுன்னா 10-15 உருப்படியாக விற்கணுங்க. அப்போ தான் பக்கமாக வருங்க. நல்லா ரொம்ப மேவு இல்லாமல் நல்லா வடக்காயாட்டம் இருக்குதுங்க. நல்லா மேய்ச்சல் ஆடு பார்க்கறதுக்கு பாலிஷாக இருக்குது. இப்போல்லாம் எலும்பும் தோலாக இருக்குது. இப்பெல்லாம் அந்த அளவுக்கு விற்காதுங்க. நல்லா கறி உளுந்தாதான் வாங்குவாங்க. கறி உளுந்ததுனால வாங்குவாங்க கசாப்காரர். அப்புறம் அவைய தலையில் அடித்து கேட்பாங்க. அதான் 4,000 5,000 கேட்குறாங்க. மழை இல்லாமல் சரி இப்போ வித்துடலாமான்னு பார்க்குறது 4,000 5,000 கேட்குறாங்க. சரி, செம்பரி ஆடு கறியெல்லாம் இங்கே கிடைக்குங்களா இல்லை வெளியே தான் வாங்குறாங்களா? இப்பெல்லாம் கசாப்பு கடைக்கு போனால் அதான் இங்கே நம்ம உள்வட்டத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளாடு தான் வெட்டுறாங்க. செம்பரி ஆடும் வெட்டுறாங்க. எங்கெங்க இருக்குங்க? நல்லா காரமாடு சரி கசாப்பு கடையில் இருக்குங்க. செம்பரி ஆடு இருக்குது. மிக்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெள்ளாடுன்னு சொல்லி இல்லைங்களா? அதான் அவியனோட வேலையெல்லாம் நமக்கு தெரியுங்களா? ஒரு தொழில் செய்கிறவையா ஏன்னா தில்லுமுள்ளு செய்வாங்க. அது இப்போ நாம தில்லுமுள்ளு செய்ய முடியாதுங்களா? இந்த ஆடு நாங்கள் கொடுக்குறோங்க, செலவுக்கு வேணுமுன்னா நீங்கள் உங்களுக்கு கேட்குற 5,000 சொல்கிறேன்னு வைங்க, நீங்கள் 4,000 மணி கூடப்பா குடிச்சிட்டு போகிறேன். நமக்கு ஒரு கஷ்டமாக இருந்ததுன்னா சரி போட்டு ஒரு 1,000 மணி அந்த ஒரு குட்டி கொடுக்கலாம். எல்லாமே அதே மாதிரி கொடுக்க முடியாது. வராத கஷ்டம் வந்ததுன்னு கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் செம்பரி ஆட்டு கறி சாப்பிடுவீங்களா? நாங்கள் சாம்பலி ஆட்டு கறி சாப்பிட மாட்டோங்க. வெள்ளாடு தான். ஆமாங்க. நீங்கள் வளர்த்துறவங்களே சாப்பிட மாட்டீங்க? இல்லை, வளர்த்துறை சாப்பிடுவோமுங்க. நாங்கள் சாப்பிட்றதுக்கான கடையில் தான் வெட்டியாக எடுத்துகிட்டு வரோம். நாம் என்ன ஒரு குடும்பத்துக்கு ஏதோ ஒரு கிலோ எடுப்போம். ஒரு கிலோவுக்கு நம்ம ஆடு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் முடியாது. கசாப்பு சாப்பிடணும்னா கடையில் போய் ஒரு கிலோ வெட்டிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறதானுங்க. யதார்த்தமாக வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஐயாவை பார்த்தேன். அந்த ஐயா வெத்தலைப்பாக்கு போட்டுட்டு இருந்தாரு. வெத்தலைப்பாக்கு போட்டுட்டு இருக்க அந்த ஐயா கிட்ட, ஐயா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டோன்னே, நான் செம்பரி ஆடு மேய்க்கிறேன் தம்பி அப்படின்னு. வெத்தலைப்பாக்கு போடுறீங்களா? ஆமாம், வெத்தலைப்பாக்கு போடுறேன் அப்படின்னு ஐயா பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சி இந்த ஒரு காணொலியை பண்ணேன். ஐயா வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. சரி, இந்த ஒரு காணொலி வழியாக நீங்கள் வந்து அரசு வந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரியான நல உதவிகள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க. இப்படி அந்த நம்மளுக்கு என்ன சகாயம் நம்மளுக்கு கிடைக்குது? நாம் ஏதோ ஒரு ஆடு குட்டி வச்சுருக்கோம். வேலை வெட்டிக்கு போகாமல் வேலை வெட்டி சரியாக கிடைக்கிறது இல்லைங்க. இதே வச்சு தான் நாங்கள் ஏதோ குழப்பம். இல்லை, கவர்மெண்ட் என்ன பண்ணால் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் நம்மளுக்கு என்னங்க சகாயம் பண்ணுறாங்க? இல்லை, அப்படி மீறி பண்ணால் ஆடு வளர்க்குறதுக்கு என்னென்ன மாதிரியான ஒரு நலத்திட்டங்கள் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த காணொலியிலேயே சொன்னீங்கன்னா பல பேருக்கு பயனடையும். நம்மளுக்கு இது கேட்டதுன்னா நம்ம ஒரு லோனுக்கு எடுத்து ஆடுதான் நான் வாங்கினேன். லோன் கட்டியாச்சுன்னா அந்த 5 வருஷம் முடிஞ்சது. லோன் கட்டியாச்சு. இப்போ பொருள் மிச்சம் ஏதோ அதை வச்சு நாங்கள் கவர்மெண்ட்டில் அதாவது நீங்கள் சரியாக அது யாரு அது அணுக முடியல அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு கோரிக்கையை. சரிங்க, தெரிஞ்சவைய எதையும் செய்வாங்க. ஆனால் நம்மளுக்கு அதனோட நோக்கம் தெரியாது. அவ்வளோதான். இருக்கிறத வச்சு நாம் ஜீவனாம்சம் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க, சரி, நன்றிங்க. நன்றி. இந்த ஒரு காணொலி நிச்சயமாக யதார்த்தமான ஒரு மனிதரான ஐயா வந்து சந்தித்தோம். ஆடு வளர்க்கும் அந்த தொழில் வந்து எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஒரு காணொலியிலேயே நீங்கள் பார்த்துருந்துட்டீங்க. சிவாரன் டிவி இன்ஸ்டா பேஜையும் சிவாரன் டிவியும் தொடர்ந்து பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சிவாரன் டிவி இன்ஸ்டா பேஜையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ண தவறாதீங்க. பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.